Good morning. Myself Nivetha Raja, and in the class நம்ம பார்க்க போகிறது pharmacology. அதுவும் ஐனோட்ரோப்ஸ் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஐனோட்ரோப்ஸ் ஜென்ரலாக எதை ரிலேட் பண்ணுது அப்படின்னா மசில் கான்ட்ராக்டிலிட்டி. இப்போ பாசிட்டிவ் ஐனோட்ரோப்ஸ்ன்னு பார்க்கும்போது இட் இன்க்ரீசஸ் தி மசில் கான்ட்ராக்ஷன். நெகட்டிவ் ஐனோட்ரோப்ஸ்னால் இட் டிக்ரீசஸ் தி மசில் கான்ட்ராக்ஷன். ஜென்ரலி இது ரிலாக்ஸ் பண்ண போகுது அப்படிங்கிறதோட அர்த்தம். இந்த ட்ரக் நம்ம எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா கார்டியக் அவுட்புட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக கொடுப்போம். ஸோ யார் ஒருத்தருக்கு ஹார்ட் ரேட் ரொம்ப அதிகமாக இருந்து கான்ட்ராக்டிலிட்டியே ஒழுங்காக இல்லைன்னா அவங்களுக்கு நம்ம இந்த ட்ரக்ஸ் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ இதில் மொத்தம் பார்க்கும்போது 2 கிளாஸிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஒன்று கார்டியக் லைக்கோசைட்ஸ் அண்ட் இன்னொன்று பாஸ்போடைஸ்டரேஸ் 3 இன்ஹிபிட்டர்ஸ். கார்டியக் லைக்கோசைட்ஸ்னு பார்க்கும்போது டிகாக்சின், டிஜிடாக்சின், ஓபேன் அப்படிங்கிற ட்ரக் இருக்குது. அண்ட் பாஸ்போடைஸ்டரேஸ் 3 இன்ஹிபிட்டர்ஸ் பார்க்கும்போது இனாம்ரினோன், மில்ரினோன், லெவோசிமெண்டின் அண்ட் எனாக்சிமோன் அப்படிங்கிற ட்ரக்ஸ் இருக்குது. மோஸ்ட் காமனாக இப்போ நம்ம ப்ரிஃபர் பண்ணுற ட்ரக்ஸ் எல்லாமே டிகாக்சின் அண்ட் மில்ரினோன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ கார்டியக் லைக்கோசைட்ஸ் பற்றி பார்க்கலாம். கார்டியக் லைக்கோசைட்ஸில் இப்போ நம்ம டிகாக்சின் பற்றி பார்க்குறோம். ஸோ டிகாக்சின் ஜென்ரலி டிஜிட்டாலிஸ் லனேட்டா அப்படிங்கிற பிளான்ட்லேருந்து எடுக்கக்கூடிய ட்ரக். ஸோ இந்த ட்ரக்கோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம செல்லில் பார்க்கும்போது கூடிய பிளாஸ்மா மெம்பரேனில் நிறைய சேனல்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கும். அதில் ஒன் ஆஃப் தி சேனல்ஸ் தான் சோடியம் பொட்டாசியம் ஏடிபிஎஸ் பம்ப். அதாவது ஏடிபி இருந்தால் மட்டுமே அந்த சோடியம் பொட்டாசியம் பம்ப் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும். அதாவது வெளியில் இருக்க சோடியம் உள்ளே வந்து செல்லுக்குள்ளே இருக்க பொட்டாசியம் எஃப்ளெக்ஸ் ஆகும். ஸோ இதுதான் அந்த பம்ப். இன்னொரு பம்ப் என்ன அப்படின்னு பார்த்தா சோடியம் கால்சியம் எக்ஸ்சேஞ்ச் பம்ப். சோடியம் கால்சியம் எக்ஸ்சேஞ்ச் பம்பும் நம்ம பிளாஸ்மா மெம்பரேன்லேயே தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா உள்ளே இருக்க சோடியம், அதாவது நம்ம செல்லுக்குள்ளே இருக்க சோடியமை எஃப்ளெக்ஸ் பண்ணிவிட்டு செல்லுக்கு வெளியே எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட்ஸில் இருக்கக்கூடிய கால்சியமை இன்ஃப்ளெக்ஸ் பண்ணுறது இந்த பம்போட வேலை. ஓகே, ஸோ ஜென்ரலி இப்போ டிகாக்சினோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் பார்க்குறோம் அப்படின்னா சோடியம் பொட்டாசியம் ஏடிபிஎஸ் பம்ப் அப்படிங்கிறத பிளாக் பண்ணிடும். ஸோ அது பிளாக் ஆகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவிட்டி இன்க்ரீஸ்டாக இருக்கும். ஸோ பாசிட்டிவிட்டிங்கிறது என்னென்னா நம்ம எலக்ட்ரோலைட்ஸோட அந்த அயான்ஸ், அந்த பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்து அதிகமாக இருக்கும். செல்லுக்குள்ளே இருக்க அந்த சோடியமோட லெவலை விட பொட்டாசியமோட லெவலுங்கிறது அதிகமாகிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ அந்த பாசிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அந்த சோடியம் லெவல் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற ரீசனால் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா கால்சியம் சேனல் ஆக்டிவேட் ஆகும். அதாவது சோடியம் கால்சியம் எக்ஸ்சேஞ்ச் பம்ப் அப்படிங்கிறது ஆக்டிவேட் ஆகும். இது ஆக்டிவேட் ஆகிறதுனால என்ன ஆகும்னா செல்லுக்குள்ளே இருக்க சோடியம் இப்போ வெளியே போய் எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிடில் இருக்கக்கூடிய அந்த கால்சியம் என்ன ஆகும்னா இன்ஃப்ளெக்ஸ் ஆகும். ஸோ திஸ் கால்சியம் இன்ஃப்ளெக்ஸ் வில் காஸ் மசில் கான்ட்ராக்டிலிட்டி. ஸோ இந்த மசில் கான்ட்ராக்டிலிட்டி இது இன்க்ரீஸ் பண்ணுறதுனால இட் காசஸ் பாசிட்டிவ் ஐனோட்ரோபிக் எஃபெக்ட். ஓகே, சைமல்டேனியஸ்லி இது இன்னொரு விஷயத்தை பண்ணும். என்ன அப்படின்னா இட்ஸ் ரிலாக்ஸஸ், அதாவது இந்த ஹார்ட் ரேட்டை கம்மி பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ செல்லுக்குள்ளே இருக்க இன்ட்ரா செல்லார் ஃப்ளூயிட்ஸில் இருக்கக்கூடிய அந்த சோடியம் அண்ட் இன்க்ரீஸ்ட் கால்சியம் லெவல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஜென்ரலி வேகஸ் நர்வை ஸ்டிமுலேட் பண்ணும். ஸோ ஹார்ட் இஸ் சப்ளைட் பை வேகஸ் நர்வ். ஸோ எப்பப்பெல்லாம் வேகஸ் நர்வ் ஸ்டிமுலேட் ஆகுது அப்பப்பெல்லாம் அந்த எஸ்ஏ நோடுக்கு ஒரு இம்பல்ஸ் வந்து குறைக்கிறதுக்கான ஒரு சிக்னலை சென்ட் பண்ணும். ஸோ எஸ்ஏ நோட் இஸ் ஆட்டோமேட்டிக்கலி அட்டாச்டு டு தி வேகஸ் நர்வ். ஸோ வேகஸ் நர்வ் ஸ்டிமுலேட் ஆகும்போதெல்லாம் எஸ்ஏ நோடு என்ன ஆகுதுன்னா ரிலாக்ஸ் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ எஸ்ஏ நோடு ரிலாக்ஸ் ஆக ஸ்டார்ட் ஆகிறப்பெல்லாம் ஹார்ட் ரேட் குறையும். ஸோ திஸ் காசஸ் நெகட்டிவ் chronotropic effect. ஸோ ஜென்ரலி இப்போ டிகாக்சினோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் என்னென்னு பார்க்கும்போது இது சோடியம் பொட்டாசியம் ஏடிபிஎஸ் பம்பை பிளாக் பண்ணுது. பிளாக் ஆகிறதுனால செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய சோடியம் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ்ட் சோடியம் லெவல் விச் காசஸ் ஓப்பனிங் ஆஃப் கால்சியம் சேனல். கால்சியம் சேனலுங்கிறது இது சோடியம் எக்ஸ்சேஞ்ச் கால்சியம் சேனல். ஸோ இந்த சேனல் ஓப்பன் ஆகிறதுனால இன்ட்ரா செல்லார் ஃப்ளூயிடில் இருக்க சோடியம் எக்ஸ்ட்ரா செல்லுலார் இதுக்கு போய்ட்டு எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிடில் இருக்கக்கூடிய கால்சியம் நம்ம இன்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட்க்கு வருது, செல்லுக்குள்ளே வருது. ஸோ திஸ் இன்ஃப்ளக்ஸ் ஆஃப் கால்சியம் விச் காசஸ் கான்ட்ராக்டிலிட்டி ஆஃப் தி மசில் அண்ட் இன்க்ரீசஸ் தி ஐனோட்ரோபிக் எஃபெக்ட். அதாவது இது பாசிட்டிவ் ஐனோட்ரோபிக் எஃபெக்ட் காட்டு. சைமல்டேனியஸாக இட் ஆக்டிவேட்ஸ் தி வேகஸ் நர்வ், இட் ஸ்டிமுலேட்ஸ் தி வேகஸ் நர்வ். ஸோ வேகஸ் நர்வ் ஸ்டிமுலேட் ஆகிறதுனால எஸ்ஏ நோட் ஜென்ரலி என்ன பண்ணுது அப்படின்னா ரிலாக்ஸ் ஆகுது. ஸோ திஸ் ரிலாக்ஸேஷன் ஆஃப் எஸ்ஏ நோட் லீட்ஸ் டு ரிடக்ஷன் ஆஃப் தி ஹார்ட் ரேட். தட் காசஸ் நெகட்டிவ் chronotropic எஃபெக்ட். அண்ட் இதோட ஃபார்மகோகைனெட்டிக்ஸ்னு பார்க்கும்போது டிகாக்சின் நம்ம ஜென்ரலி ஓரலாக தான் கொடுப்போம். அண்ட் இன் கேஸ் ஆஃப் பர்ஃப்யூஷன் இதில் பார்க்கும்போது அட் தி எண்ட் ஆஃப் தி கேசஸ் ரொம்ப ஹார்ட் ரேட் அதிகமாக இருக்குது அண்ட் அதே மாதிரி கான்ட்ராக்டிலிட்டி இல்லை அப்படின்னு பார்க்கும்போது நம்ம டிகாக்சினை ஐவிலையும் கொடுக்கலாம், நம்ம டைரெக்டாக நம்ம பிளட்லேயும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஓரலாகவும் கொடுப்போம், பேராஎன்ட்ரலையும் கொடுப்போம். ஸோ அப்சார்ப்ஷன் வந்து ஆல்மோஸ்ட் 60 to 80% இருக்கும். அதே மாதிரி ஆன்செட் ஆஃப் ஆக்ஷனை பார்க்கும்போது ஓரலாக கொடுக்குறோம் அப்படின்னா இது வில் பி ஆஃப் 30 to 120 minutes எடுத்துக்கும். இதே ஐவியில் கொடுக்குறோம் அப்படின்னா 5 to 30 minutes தான். ஸோ இது வில் have 40 hours, அதாவது ஹாஃப் லைஃப் ஆஃப் தி டேப்லெட்டு 40 hours இருக்கும். ஸோ நம்ம மோஸ்ட்லி இது என்ன பண்ணணும் அப்படின்னா டோசேஜ் ரொம்ப கம்மியாக தான் கொடுக்கணும். ஒரு நாளைக்கு 0.25 mg தான் கொடுக்கணும். பிகாஸ் இதோட have 40 hours இருக்குது அப்படிங்கிறது. அண்ட் இட் இஸ் எக்ஸ்க்ரீட்டட் via urine.
அண்ட் இது யாருக்கெல்லாம் கொடுப்போம் அப்படின்னா ஆப்வியஸ்லி கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர் இருக்கவங்களுக்கு, ஃபிப்ரிலேட் ஆகிறவங்களுக்கு, ஃப்ளட்டர் இருக்கவங்களுக்கு, டாக்கிகார்டியா இருக்க பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் கான்ட்ராக்டிலிட்டி சரியாக இருக்காது. ஸோ அது கான்ட்ராக்டிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம இந்த ட்ரக்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறோம். அதே மாதிரி இதோட அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மோஸ்ட் காமனாக நாசியா, வாமிட்டிங், டிசீனஸ், ட்ரௌசினஸ் இதெல்லாம் தான் இருக்கும். அண்ட் இட் மே ஆல்சோ காஸ் அரித்மியாஸ். இப்போ நம்ம ஒரு நாளைக்கு 0.25 mg வரைக்கும் நம்ம அதிகமாக கொடுக்கும்போது இட் மே ஆல்சோ காஸ் டாக்கிஅரித்மியாஸ், விஷன் சேஞ்சஸ் எக்ஸெட்ரா. அண்ட் இதை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னா, டிகாக்சின் வந்து எப்பயுமே என்ன ஆகுனா விச் கம்பைன்ஸ் வித் வெராப்பமில் கூட கொடுக்கும்போதோ, அதே மாதிரி வந்து குவினிடின் கூட அந்த மாதிரி ட்ரக்ஸ் கூட கொடுக்கும்போது இட் காசஸ் டிகாக்சின் டாக்ஸிசிட்டி. ஸோ ஜென்ரலாக இந்த குவினிடின், வெராப்பமில்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா டிகாக்சின் எக்ஸ்க்ரீஷனை தடுக்கும், நம்ம பாடியிலே அதிக நேரம் இருக்க வைக்கும். ஜென்ரலி டிகாக்சினோட THAF 40 hours. இது எலிமினேட் ஆகிற டைமில் பாடியை விட்டு வெளியே போகாமல் பாடியிலே இருந்துச்சு அப்படின்னா இட் காசஸ் டாக்ஸிசிட்டி அண்ட் ஃபர்தர் அரித்மியாஸ் காஸ் பண்ணும், டெத்தே காஸ் பண்ணும். அதனால் இதை எப்படி நம்ம வந்து சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, நம்ம வந்து டிகாக்சினை ஸ்டாப் பண்ணிவிட்டு டிகாக்சின் நம்ம ஏற்கனவே டேப்லெட் கொடுத்தா ஒன்றும் பண்ண முடியாது, ஃபர்தராக எதுவும் கொடுக்கக்கூடாது டிகாக்சின் டேப்லெட்ஸ். அதே மாதிரி டயூரிட்டிக்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுது. ஸோ டயூரிட்டிக்ஸ் ஜென்ரலி என்ன பண்ணோம் அப்படின்னா யூரின் வழியாக அந்த டிகாக்சினை எக்ஸ்க்ரீட் பண்ண பார்க்கும். அதே மாதிரி நம்ம டயூரிட்டிக்ஸ் கொடுத்து இன்கேஸ் ஹைப்போகேலிமியா ஆயிடுச்சு அப்படின்னா we should add potassium. ஓகே, இப்போ அந்த பேஷண்ட்ஸ்க்கு ஒரு வேளை அரித்மியாஸ் இருக்குது, ஸோ அதுலேயுமே சுப்ராவென்ட்ரிகுலர் அரித்மியாஸ் இருக்குது அப்படின்னா நம்ம ப்ரோப்ரானால் கொடுத்து சொல்லிருக்கு. இன்கேஸ் ஆஃப் வென்ட்ரிகுலர் அரித்மியாஸ் இருக்குது அப்படின்னா லிடோகைன். ஸோ லிடோகைனுங்கிறது என்னதுன்னா 1B இல்லையா, அது நம்ம ஆன்டி அரித்மிக் ட்ரக்ஸில் வர கிளாஸ் 1Bயில் தான் நம்ம லிடோகைன் கொடுப்போம். ஸோ லிக்னோகைன் இது என்ன பண்ணும் அப்படின்னா வென்ட்ரிகுலர் டாக்கிஅரித்மியாஸை நம்ம தடுக்கும். அண்ட் பிராடிகார்டியா போயிடுச்சு, ஏவி பிளாக் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம அட்ரோபின் கொடுத்துக்கலாம். இன்கேஸ் டிகாக்சின் ரொம்ப ஹையாக இருக்குது, நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னா நம்ம டிகாக்சின் ஸ்பெசிஃபிக் ஆன்டிபாடிஸ் கொடுக்கலாம், தட் இஸ் கால்ட் அஸ் டிகாக்சின் ஃபேப். ஸோ இது கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக டிகாக்சின் டாக்ஸிசிட்டி ரெடியூஸ் ஆகிடும்.